வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள நாகை மாவட்டம் சீர்காழியில் சாகுபடி பொய்த்துவிட்டதால் நெல் கொட்டி வைக்க பயன்பட்ட மரக்கலங்கள் வீட்டு உபயோகப் பொருட்களாக மாறும் அவலத்தை பார்க்க முடிகிறது. விவசாயிகளின் அந்த கோர நிலையை பதிவு செய்யும் தொகுப்பை பார்க்கலாம். வறட்சியால் அதிக பாதிப்புகளை சந்தித்து வரும் மாவட்டங்களில் நாகையும் ஒன்று. இந்த மாவட்டத்தின் சீர்காழி பகுதியில் சம்பா சாகுபடி அறுவடை முடிந்து அடுத்த சாகுபடிக்காக நெற்கதிர்களை விவசாயிகள் மரக்கலன்களில்தான் கொட்டி வைப்பர். போதிய விளைச்சல் இல்லாததால் நெல் கொட்டும் மரக்கலன்கள் வீட்டு உபயோகப் பொருட்களான கட்டில், மேசை, பீரோ போன்ற பொருட்கள் செய்வதற்கு அனுப்பப்பட்டுள்ள சோகம் நிலவுகிறது. அரசு தான் நேரடி விதைப்பு செய்ய வேண்டும்னு சொன்னாங்க. நாங்கள் நேரடி விதைப்பு செஞ்சோம். வடவரவு மழை பொய்க்கவில்லை. அதனால் அது மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒன்றும் நேரடி விதைப்பு முடியல. உளுந்து பயிர் தெளிப்புன்னு பார்த்தா அதுக்கும் மழை கிடையாது. விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் அனைத்து வங்கிக் கடன்களையும் தள்ளுபடி செய்வதுடன் கடந்த ஆண்டுக்கான பயிர் பாதுகாப்பு தொகையையும் உடனடியாக வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கடனை அனைத்தையும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். அதேபோல சென்ற ஆண்டு இந்த பயிர் இன்சூரன்ஸ் திட்டம் இதுவரையில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது இன்சூரன்ஸ் கிடைக்கவில்லை. ஆகவே அதையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். காவிரியில் தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற்றுக் கொடுத்தால் மட்டுமே இனிவரும் காலங்களில் டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் செழிக்கும் என கூறும் விவசாயிகள் விவசாயத்தையும் விவசாயிகளையும் அரசு கைவிடக்கூடாது என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக சீர்காழி செய்தியாளர் மோகன்.